நல்ல கேணி அப்படியே விட்டுட்டு இருந்தேன். இதான் இந்த பள்ளிக்கூடம், உண்மையிலேயே ஒரு பெரிய பள்ளிக்கூடம். நான் உள்ளுக்கு போய் பார்ப்பேன். உண்மையிலேயே ஆபத்தான கிணறு. நீங்கள் படிச்சாக்கள் இருந்தால் கொமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. போகலாமா, வீடியோ எடுக்கலாமா? பார்த்தீங்களோ ஜம்புக்காய் ஐயா கை காட்டுறார். தமிழ் தின போட்டி. வணக்கம் ரவலை. நாங்கள் பார்த்தீங்கன்னா சிறுப்பட்டி என்ற ஊரை தான் வீடியோ எடுக்க வந்தாங்க. புத்தூர் சந்தையிலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு வந்தாங்க. வார வழியில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் இருந்தது. புத்தூர் அடியில் பள்ளிக்கூடம் இருந்தது. புத்தூர் தானே, புத்தூர் புத்தூர் சந்தையில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் இருந்தது. அந்த பள்ளிக்கூடத்தை வீடியோ எடுத்தாங்க. வெளியால் இருந்து பார்க்க அந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே இல்லை. நான் நினைச்சேன் பள்ளிக்கூடத்தை மூடிட்டு தான் நினைச்சேன். என்ன இப்போ உள்ளுக்கு போய் பார்த்தா உள்ளுக்கு பள்ளிக்கூடம் நடந்து கொண்டிருக்கேன். நல்ல காலம் ஒருத்தனை பிடிச்சி ஏண்டா வந்து நீங்கள் சொல்லி கேட்கல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வேற அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் ஒன்று இருந்தது. உள்ளுக்கு போக பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு முதியோர் இல்லம் எல்லாமே இருக்குது. நான் எதிர்பார்க்கல. நான் உண்மையாக போக முதியோர் இல்லம் ஹாஸ்பிட்டல் எல்லாம் தொடர்ந்து இருந்தது. அப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்கொண்டு வந்தேன். உள்ளுக்கு இருந்து ஐயாரால் பார்த்தீங்கன்னா ஹாய் ஹாடினவர். நான் ஹாய் ஹாடிட்டு வந்துட்டேன். உள்ளுக்கு போய் ஐயாவோட கதைக்கொண்டு தான் இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளு போய் கதைச்சார் என்ன சொல்லி அனுமதி இல்லாமல் போயிடாதானே. அப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒன்று கதைக்கையில் ஹாய் ஹாடிட்டு வந்துட்டேன். உண்மையிலே பார்த்தீங்கன்னா அதுக்கு அழகான இடம். வார வேலை சிறுப்பட்டியில் நிறைய கோயில்கள் இருந்தது, பள்ளிக்கூடங்கள் இருந்தது. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ எடுத்துக்கொண்டு வந்தாங்க. இங்கே சிறுப்பட்டியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் நிற்காக இருந்து கேட்கிறோம், தம்பி ஏன் வந்த நீங்கள், எதுக்கு வந்த நீங்கள்? நாங்கள் ஸ்கூலெல்லாம் வீடியோ எடுத்துனாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆக்களோட டவுட் பட்டு கேட்கிறோம், ஏன் எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்கிறோம். என்ன உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. நல்ல காலம் பிரச்சனை ஒன்றும் பேர் இல்லை, நல்லபடியாக வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம். நீங்கள் வீடியோ பாருங்க, சமாளிச்செல்லாம் வந்து நாங்களே அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்கள் இருந்தது. எல்லாத்தையும் வழியாக காட்டிட்டு நாங்கள் இன்றைய பார்த்தீங்கன்னா புத்தூர் மெயின் ரோட்டெல்லாம் வந்து நாங்களே நாங்கள் மற்ற ஊர்களுக்கு போனால் ஊருக்குள்ளே இறங்கி தான் ஒரு நம்ம காட்டுவோம். என்ன இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் வரைக்குள்ளே நிறைய கோயில்கள் எல்லாம் இருந்தது. அப்போ கிட்டத்தட்ட 20-25 நிமிஷம் வீடியோ எங்களுக்கு அந்த மெயின் ரோட்டை காட்டிக்குள்ளேயே வந்துட்டு. அதில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட் அது மட்டும் இல்லாமல் சில ஒழுங்கையில் இறங்கி உங்களுக்கு கோயிலை காட்டியிருப்பேன் பாருங்க. இதுக்கும் பேர் புத்தூர் சந்தையை தாண்டி போனால் இன்னும் ஒரு சந்தி ஒன்று வருமா, அதுக்கும் பேர் பார்த்தீங்கன்னா புத்தூர் சந்தி தான். இதில் ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்கு. என்ன தொடர்ந்து நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்தை பார்க்கலாம். மகுட வாசகம், அறிவின் உறுதி ஆளும் உலகை. பார்த்தீங்களா பள்ளிக்கூடத்தை? என்ன திறந்துருக்குது, உள்ளுக்கு போய் பார்ப்போம். பார்த்தீங்களோ ஜம்புக்காய். ஹே நல்லா இருக்கு. இதான் உள் வளாகமா பாருங்கோ. சில படி இருக்குன்னு நீங்கள் படித்தாக்கள் இருந்தால் கொமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. தெய்வீக புலவர் ஔவை பாட்டியார், பொய்யாமொழி புலவர் திருவள்ளுவர், ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் படங்கள் எல்லாம் விரைஞ்சிருக்கணும். என்ன சரியான நம்ம தொடர்ந்து போகலாம். ஜம்புக்காய் நல்லா இருக்கு. இங்கே பள்ளிக்கூடத்துக்குள்ளே வந்துட்டேன். அங்கே கிளாஸ் நடந்து ஒன்று இருக்கு. ஆஹா மாட்டிட்டமோ, ஓடிடுற ஹைப்புள்ள. நான் எதிர்பார்க்கல. அங்காட அந்த பள்ளிக்கூடத்தில் ஆக்களை இல்லை, அதால் வந்து நான் இங்கே வந்துட்டேன். என்ன இங்கே பார்த்தா பள்ளிக்கூடம் நடந்து ஒன்று இருக்குது. நான் நினைச்சேன் இப்போ அந்த பள்ளிக்கூடம் நடக்கிற இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். வந்து பார்த்தா நடக்குது. என்ன இதில் ஒரு சர்ச்சும் இருக்குது. இந்த சர்ச்சையும் நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். பாருங்க, வயது போன காலத்துலேயும் சைக்கிள் ஓடி போய் நம்ம என்ன இதான் சர்ச்சின் வாசல். என்ன க்ளோஸ் பண்ணியிருக்கணும். நல்ல பெரிய சர்ச். இதில் மணிக்கோபுரம் இருக்கு. என்ன அதையும் நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இதுதான் இங்கே உள்ள மணிக்கோபுரம். இதே ஒரு பழைய கட்டடம் இருக்குது. நான் நினைக்கிறேன் நாங்கால முதியோர் இல்லம் போல் நிறைய வயது போனாக்கள் இருக்கேன். அவங்கால அம்மா அங்கால என்ன முதியோர் இல்லைம்மா, முதியோர் இல்லைம்மா அங்கால. போகலாமா, வீடியோ எடுக்கலாமா? கொஞ்சம் சொல்ல மாட்டேம்மா. ஷுவரா? உங்களை நம்பி போகிறேண்ணா. இங்கால முதியோர் இல்லாம என்ன பாருங்க. நான் தொடர்ந்து நடந்து வந்து இப்போ நாங்கள் முதியோர் இல்ல தடிக்கு வந்துட்டு இங்கே நிறைய முதியவர்கள் இருக்கணும்.
ஐயா கை காட்டுறார். வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. இது ஹாஸ்பிட்டலா? சரி, நாங்கள் தொடர்ந்து போகலாம். இது பெரிய கட்டடம் இருக்குல்ல, இதுதான் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை. என்ன பாருங்க, இந்த பிரம்மாண்டமான கட்டடம். இதில் ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட வேறு வீடாகும், கீழே கடை தொகுதி. என்ன நல்ல பிளானிங்காக கட்டினோம். இங்கே பாருங்க, கடை தொகுதிகள் இருக்குது. நான் நினைக்கிறேன் இதுவும் புத்தூர் சந்தை தான். என்ன யாழ்ப்பாண ஸ்ரீ சோமஸ்கந்தா கல்லூரி தேசிய பாடசாலை முன்னால் ஒரு கடையும் இருக்கு. என்ன இங்கே யாரும் படிச்சிருந்தா கொமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. இதுதான் குமாரசாமி ஹோல். என்ன யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிலையும் குமாரசாமி ஹோல்ன்றது ஹோல் ஒன்று இருக்குது. எனக்கு அந்த ஹோல் நினைவு தான் வருது. இங்கே இன்றைக்கி ப்ரோக்ராம் நடக்குது. இதில் பஸ் ஸ்டாப் இருக்குது. இந்த பள்ளிக்கூடத்தில் வாசல் அங்கால தானே. என்ன அதால் தான் பிள்ளைகள் யாரும் போயினா இந்த வாசலையும் நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இங்கே நிறைய பிள்ளைகள் நிற்கணும். என்ன இங்கே ஏதோ முக்கியமான ப்ரோக்ராம் நடக்குது போல். பாருங்க, எல்லாம் நல்ல வடிவாக வலிக்கிட்டு வந்துருக்கணும். இதான் இந்த பள்ளிக்கூடம். உண்மையிலேயே ஒரு பெரிய பள்ளிக்கூடம். நான் எதிர்பார்க்கல, சரியான பெரிய பள்ளிக்கூடமா. அப்படி அங்கால நிறைய பிளாக்குகள் இருக்கு. என்ன இதில் ஐஸ்பழம் வித்துக்கு வந்துருக்கணும். இப்படியே உங்களுக்கு பள்ளிக்கூடத்தின் வளாகத்தையும் காட்டிக்கொள்கிறேன். இங்கே படித்தாக்கள் இருந்தால் கொமெண்ட்ஸில் போட்டுவிடுங்க. இந்த பள்ளிக்கூடத்தின் நினைவுகளை எங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. என்ன நண்பர் தான் வாங்கி தந்தவரா? எங்களுக்கு சொக்கு வாங்கி தந்தவர் நண்பர். ஆனால் என்ன ப்ரோக்ராம் ஸ்கூலில்? ரெண்டு தமிழ் தின போட்டி. பள்ளிக்கூடத்தை பார்த்தீங்கன்னா தமிழ் தின போட்டி நடக்குது. என்ன அதால் பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைகள் இங்கே வலிக்கிட்டு வந்துருக்கீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா? என்ன என்ன ஒழுகுது. உண்மையாகவே உடம்புலாம் எரிய வலிக்கிட்டுது. சரியான வெயில். வைக்க நல்லா இருக்குது. மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் நாங்கள் போகிற வழியில் ஒரு அம்மன் கோவில் ஒன்று இருக்குன்னு பாருங்க. உக்கிரமாக காட்சி அளிக்கிறா. இதில் திருநூறு குங்குமம் எல்லாம் வச்சிருக்கணும். அம்மாளாச்சி வீட்டு இருக்கிறானே. தொடர்ந்து நாங்கள் கோயிலை போய் பார்ப்போம். இதில் நவக்கிரகங்கள் இருக்கணும். இதுதான் இந்த கோயிலின் தேர்முட்டி. நான் உங்களுக்கு கோயிலின் உள் வளாகத்தையும் காட்டிக்கொள்கிறேன். நல்லா அமைதியாக இருக்குது தெரியுமா கோயில். யாருமே இல்லை, சரியான அமைதியாக இல்லை காத்தோட்டமாக இருக்குது இந்த இடம். பெருமாளாக்குமே என்ன ஒழுங்காக தெரியல. தெரிஞ்சாக்கள் கொமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. இதான் வசந்த மண்டபம். என்ன அங்கால வயல்வெளி, இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் வயல்வெளி. சரி, என்ன நாங்கள் இனி தொடர்ந்து போவோம். இதுதான் 89ஆம் ஆண்டு கட்டப்பட்ட மணிக்கோபுரம். என்ன அங்கால வயல்வெளி. என்ன அங்கால ஓடுகள் விற்கிற கடை இருக்குன்னு. இந்த வளவுக்க பாருங்க, தென்னை கமுகு எல்லாம் வச்சிருக்கணும். இது ஒரு மண்டபம் இருக்குது, அள்ளிக்குட்டி சரஸ்வதின்னு சொல்லி. சின்ன பிள்ளைய அம்மா ஏற்றி கொண்டு போகிறேன். பாருங்களா, குட்டியால் நல்லபடியாக டிப்பி சாப்பிட்டு கொண்டு போகிறேன். இதில் சிறுபட்டி போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது.
பாருங்க, இதுதான் சுருப்பட்டி போஸ்ட் ஆஃபீஸ். தொடர்ந்து வர இதில் பெட்ரோல் செட் தருது. இதுதான் சுருப்பட்டி பெட்ரோல் செட். அந்த காலத்து கடை தொகுதி. இது க்ளோஸ் பண்ணியிருக்கணும். எங்களை பாருங்க, மேலே நாங்கள் எறியும் போகலாம். என்ன இதில் படி இருக்குது பாருங்க. யூடியூப்புக்கு என்ன ஊரை சுற்றி காட்டுறேன். சரி, இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்து வீடாக இருந்துருக்குது. காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா ஆக்கள் விட்டுட்டு போயிருக்கணும். என்ன இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்கள் நோட் பண்ணி கொண்டே இருப்பினோம். யார் புதாக்கன்னு சொல்லி கேட்டு யார் ஏன் வீடியோ எடுக்கிறீங்களா? வேறு இடங்களில் சரியான குறைவு என்ன இப்படி கேட்குறீங்களா? ஆனால் இங்கே பார்த்தீங்களாண்டா கேட்கினோம். ஸோ நாங்கள் அவதானமாக இருக்கணும், பிரச்சனையும் வந்துடும். இதில் ஒரு வைரவர் கோயில் ஒன்று இருக்குது. கோயிலையும் பார்த்து கொண்டு போவோம். என்ன இதில் வைரவர் வீட்டு இருக்கிறார். இங்கே ஆக்கள் வந்து பொங்கி இருக்கணும். என்ன அதை மட்டும் நான் கோயிலை கழுவி இருக்கிறேன். இதான் வசந்த மண்டபம். இதில் கிணறு இருக்குன்னு, அந்த காலத்து கிணறு பாருங்கோ. ஞான வைரவர் ஆலயம். இந்த வைகாசி காற்றும் எவ்வளவு நல்லா தெரியுமோ? விழா காலம் சரியான விற்க தானே வெயில் காலம் தெரிஞ்சது. இப்போ இந்த காற்றுக்கு உண்மையிலேயே நல்லா இருக்குது, களைச்சிட்டு தெரியுமோ? வெயிலும் தான், ஆனால் இந்த காற்றடிக்க வெயில் அவ்வளோது தெரியல, குறைவாக இருக்குது. முதல்வங்களுக்கு தெரியும் விடையில சரியான வெக்க என்ன, நாங்கள் அலைஞ்சு தெரிய கஷ்டப்படுறோம் நாங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காற்றடிக்குது, வைகாசி காற்றடிச்சு கொண்டு இருக்குது. அதால் கொஞ்சம் பரவாயில்ல. என்ன பாருங்க இந்த மரங்கள் ஆடுற ஆட்டத்தை. கொஞ்ச நாளைக்கு முதல் இந்த தென்னையெல்லாம் அசையாது தெரியுமா? அப்படியே இருக்கும் பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி. இப்போ பாருங்க நல்ல வடிவாக மரங்கள் எல்லாம் அசைது நல்ல காற்று வருது. சந்தோஷமாக இருக்கும் காற்றடிக்க. குறிப்பிட்ட நாளைக்கு முன்னாடி இந்த வெயிலுக்காக அலைஞ்சினாங்க. ஒரே வெயில், இந்த வெயிலுக்கு அலைகிறது. பிறகு பார்த்தா இல்லை மழை வந்துச்சு, கொஞ்ச நாள் மழை, ஒரு 5-6 நாள் தொடர்ந்து மழை. அதுக்கு பிறகு இப்போ காற்று என்ன, காற்று நல்லா இருக்குது. வெயில் மட்டும்தான் எங்களை கஷ்டப்படுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க ஓகே. ஓ இப்போ பிலாப்பழ சீசன் தானே பாருங்க. மரத்தில் நிறைய பிலாப்பழம் எல்லாம் காய்ச்சிருக்கு. என்ன இதில் பள்ளிக்கூடம் இருக்குது. 1910ஆம் ஆண்டு இந்த பள்ளிக்கூடம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் சுருப்பட்டி இந்த தமிழ் கலவன் பாடசாலை. இதுதான் பள்ளிக்கூடத்தின் உள் வளாகம். என்ன அதில் சரஸ்வதியின் உருவ சிலை எல்லாம் இருக்குது. சரி, நாங்கள் தொடர்ந்து போவோம். நீங்கள் படித்தாக்கள் இருந்தால் உங்களோட நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்க. என்ன பாருங்க, யாழ்ப்பாணம் சுருப்பட்டி இந்து தமிழ் கலவன் பாடசாலை. இதில் சரஸ்வதியை வரைஞ்சிருக்கணும் பாருங்க. அழிஞ்சிட்டது, ஆனால் வரைஞ்சிருக்கணும். பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் கட்டியிருக்கணும். வேணா இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, வைரவர் கோயில். என்ன 2 பக்கம் கிணறு இருக்குது. கிணற்றையும் நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். பாருங்க நல்ல சதுர கிணறு, தண்ணி நல்ல தெளிவாக இருக்குது, சும்மா கிளியர். இதுதான் வைரவர் கோயில். இங்கே வந்து போனாக்கள் இருந்தால் உங்களோட நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்க. யாரோட வந்த நீங்கள், எப்போ வந்த நீங்கள் நினைச்ச வரமெல்லாம் கிடைச்சதா அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு தெரிந்த விடயங்களை இல்லை நீங்கள் உங்களோட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. அதுலேயும் பாருங்கள் ஒரு கிணறு ஒன்று இருக்குது. உண்மையிலேயே ஒரு பழமையான வைரவர் கோயில். என்ன இந்த கட்டடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. சரி, நாங்கள் தொடர்ந்து போகலாம். இதில் வைரவர் வீட்டு இருக்கார், பிள்ளையார் முருகன் வள்ளி தெய்வான வீட்டு இருக்கணும். வைரவர் கோயிலுக்கு முன்னால் ஒரு கிணறு இருக்குது பாருங்க. சைட் கட்டே இல்லை. இரவு யாரும் ரோட்டாக போகிறாக்கள் பாத்ரூம் போகணும் அப்படி ஏதும் அவசரத்தில் வந்தால் இதுக்கு விழுந்துருவி. நம்ம என்ன உண்மையிலே ஆபத்தான கிணறு. உள்ளுக்கு நல்ல மீன்கள் எல்லாம் நிற்குது.
ஓடிச்சு. சரி நாங்கள் தொடர்ந்து போகலாம். வைரவர் கோயிலுக்கு முன்னால் உள்ள ஒழுங்கால் திரும்பி வந்து நாங்கள் இதில் வர்ற வழியில் முழுக்க போகிற வழியெல்லாம் பாருங்க வாழைகள் நிற்கிது. என்ன ஊறுப்பட்ட வாழைகள் வச்சுருக்கணும். இங்கால ஆக்கள் வாழைத்தோட்டம் செய்கிறது கூட. என்ன நீர்வேலி இங்கால பக்கம் எல்லாம் நிறைய வாழைகளை நாங்கள் காணலாம். வாழைத்தோட்டம் வச்சுருக்கணும். இப்போ நாங்கள் நேராக தான் போக போகிறோம். என்ன நேராக போனால் ஒரு கோயிலுக்கு போகலாம். இப்போ இந்த வைகாசி காத்தடிக்கிறபடியாக உண்மையிலேயே போய் வர நல்லா இருக்குது தெரியுமோ. மற்றபடி சரியாக சிரமமாக இருக்கும். இப்போ காற்று காலம் பண்ணபடியாக கொஞ்சம் வீடியோ எடுக்கிற கொஞ்சம் விலகுவாக இருக்குது. இதை பாருங்க கோயிலோட கோபுரம் அவ்வளோ கம்பீரமாக இருக்குண்டு. இதில் மாடுகள் எல்லாம் நிற்குது. என்ன ஆக்கள் கொண்டு வந்து கட்டி விட்டுருக்கணும். இதில் ஆக்களை கட்டி விட்டுருக்கணும். என்ன இதில் கேணி ஒன்று இருக்குது. கேணியை பார்த்துட்டு நாங்கள் கோயிலில் போய் பார்க்கலாம். ஒரு பழைய கேணி. என்ன உண்மையிலேயே இதை புனரமைக்கலாம். என்ன நல்ல கேணி அப்படியே விட்டுட்டு தொடர்ந்து நாங்கள் கோயிலில் போய் பார்க்கலாம். நல்ல அழகான கோபுரம். என்ன நிறைய சிற்பங்கள் இருக்குது பாருங்க. ஊறுப்பட்ட சிற்பங்கள். நான் நினைக்கிறேன் க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். என்ன உள்ளுக்கு போய் பார்க்கல. அது வெளியால் இருந்தே நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இதில் பாருங்க சிரட்டைக்குள்ளே திருநூறு வச்சிருக்கணும். திருநூறை பூசிக்கொள்வோம். இதான் கோயிலின் உள் வளாகமா? இதில் மாங்காய் எல்லாம் இருக்குது. பிடிங்கி சாப்பிடலாம். பார்த்தீங்களோ இந்த பால் பட்டா சில பேருக்கு ஒத்துக்கொள்ளாது. என்ன குத்துவோம். பிடிக்குது. இன்னும் முட்டை இருக்குது. காயண்டாலும் நல்லா இருக்குது தெரியுமோ. காய் தான். ஆனால் லைட்டாக ஸ்வீட் ஒன்று இருக்குது. புளிப்பும் இருக்காது. இந்த மாதிரி ஸ்வீட்டாகவும் இருக்குது. வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருக்குமென்னு சொல்லி நம்புகிறேன். ஏதும் குறைநராக இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. என்ன ஓகே. பாய் பாய் டாட்டா. see you. ஓகே.